நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமமான ஒரு ஈக்குவலான ஆள் வந்தால் மட்டும்தாங்க இந்த கேஸ் அப்படியே சும்மா அல்ட்ராவாக மாறும். ஏன்னா நம்ம விஜய் மல்லி இவங்க இப்போ ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க. இவங்களுக்கு உதவுற ஒரு நல்ல வக்கீல் வந்தால் மட்டும்தான். ஒன்று நம்ம வித்யா வரணும், ஆனால் வித்யா இப்போதைக்கு இல்லை. அவங்கள கான்டாக்ட் பண்ணாலும் கான்டாக்ட் பண்ண முடியல. இந்த சமயத்தில் யாரா நம்ம விஜயை காப்பாற்ற போகிறாங்க? விஜயோட நிலைமை அவ்வளோதானே. அடுத்த ஏறிங்கள விஜய்க்கு ஒரு வக்கீல் வரலாம், முடிஞ்சு விஜய் ஜெயில் கன்ஃபார்ம். வெண்பா அழகாக சும்மா ஃபாரினுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வெண்பாவும் காப்பாற்ற முடியாது, விஜயும் ஒரு பக்கம் காப்பாற்ற முடியாது. மல்லி நடு தெருவில் நின்று ஒரே அடியாக கதறதான் வேண்டும். ஆனால் இந்த சமயத்தில் தான் எப்போவுமே நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஒருத்தர் ஏழ்மையில் இருக்கிற கஷ்டப்பட்டா நேர்மைக்கு உதவ வருவான் இந்த அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ் டாப் டக்கர் அர்ஜுன் வராரு. அவரெல்லாம் வக்கீலுன்ற சொல்கிறதுக்கு ரொம்பவே பெருமைங்க. வக்கீலோட மதிப்பே அவரால் தான் அப்படியே சும்மா ஒரு பல மடங்கு ஏர்ச்சின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பல பேர் காசை வாங்கிக்கிட்டு எவன் கொலை செஞ்சானோ, அப்புறம் முள்ள மன்றி வேலை செஞ்சானோ, திருட்டு வேலை செய்கிறானோ அவனுக்கு கரெக்டாக வாதாடி அவனை ஜெயிக்க வைக்கணும். ஆனால் இவர் எவ்வளோ காசு கோடி கணக்கில் நீ கொடுத்தாலும் சரி, இவங்க ஏழ்மையில் இருக்காங்களா, அவங்க அந்த தப்பை செய்யலையா, அவங்களுக்கு தான் நான் உதவுவேன், அதுதான் என்னோட நட்பண்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதுக்கு மட்டுமே உதவி, நல்லதை மட்டுமே செய்கிற நம்ம அர்ஜுன் இங்கே களத்தில் இறங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டும் வச்சுக்கிறாரு. இந்த சமயத்தில் இங்கே என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு எல்லாமே ஒரு பக்கம் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு தான் அப்பா கூட வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுது. ஆனால் அந்த சின்ன பொண்ணை கட்டாயப்படுத்தி இந்த மாதிரி அவர் தாத்தா கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. ஒரு புது விதமான ஒரு பழியை போட்டு விஜய் கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு மேரேஜ் ஆயிடுச்சு. விஜயோட மனைவி இவங்க தான். இவங்கள டைவர்ஸ் பண்ண வைக்கிறதுக்கு நிறைய பிளான், சதி திட்டமெல்லாம் நடந்துச்சு. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க சப்மிட் பண்ணுறாங்க மீடியா கிட்ட. ஏன்னா கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் கூட கோர்ட்டில் எதனா ஒரு வேலை காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பல வருஷமாக அதிலே அவர் ஊர்னவர், அதனால் அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும். அதனால் அவர் பக்காவாக பிளான் போட்டு பக்காவாக அடித்து ஆடுறாரு. அவர் அடித்து ஆடுற ஒவ்வொரு ஆட்டமும் அதிரடியான ஆட்டம் தான். இதுக்கு மேலே யாருமே இங்கே இந்த இடத்துல தப்பிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிறப்பான ஒரு ஆட்டத்தில் இறங்கிட்டாரு நம்ம அர்ஜுன். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம அர்ஜுன் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கிட்ட விசாரிக்கிறாங்க. மல்லி சொல்லுங்கள், என்னென்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நிஷா, கதிரேசன் இவங்க ரெண்டு பேரும் தான் பொண்ணு வந்து, அதாவது நிஷாவோட அக்கா கதிரேசனோட மக, அவள் வந்து இந்த மாதிரி நம்ம விஜய் கூட அனிமன் போயிருந்தாங்க செகண்ட் ஹேண்ட். அந்த சமயத்தில் தவறுதலாக அவங்க விழுந்து இறந்துட்டாங்க. ஆனால் அந்த கதிரேசனும் நிஷாவும் தான் பொண்ணை இவன் தான் கூட்டிகிட்டு போய் தள்ளி கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு பழியை போட்டு விஜய் மேலே சித்தரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரஞ்சி தான் அப்போ கூட போயிருந்தான். ஆனால் அதை எதுவுமே அவள் பார்க்கல. அவள் காசுக்கு ஆசைப்பட்டு கதிரேசங்கிட்ட டெண்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் அவங்க பிடிங்கின்னு இருக்காங்க பல கோடியில். அதுக்காக பொய்யான சாட்சி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க அங்கே போனதுனால அதே ஒரு சாட்சியை வச்சு இவங்க மெயின் சாட்சியாக உருவாகலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாமல் எப்படி ஆளை மட்டும் சாட்சி அவங்க ஏற்றுக்கிட்டாங்க? என்ன தான் அவங்க பார்த்தோன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அவங்க எவிடன்ஸாக ஏற்றுக்கப்பட முடியாது. இது முக்கியமான ஒரு விஷயம், இதுக்கிட்ட தெரியாதா கோர்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு கேள்வி கேட்குறாரு. உடனே நம்ம மல்லிக்கு இப்போ தான் ஒரு சந்தோஷம் வருது. எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க மல்லி, இந்த கேஸில் எந்த ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸும் இல்லை, ஈஸியாக உடச்சிட்டு விஜய் வெளியே கொண்டு வந்துடலாம், விஜய் தப்பு செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மல்லி இப்போ தான் ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அன்னபூர்ணி வந்து ரொம்பவே நன்றி தம்பி, என்னம்மா நீங்கள் போய் என்கிட்ட நன்றி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சின்ன வயசில் வளர்த்துருக்கீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இருந்தால் இப்போ கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது, காப்பாற்ற முடிஞ்சிருக்காது. நீங்கள் என்கிட்ட சொன்னதுனால தான் இப்போ காப்பாற்ற வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் நான் தள்ளப்பட்டு இருக்கேன். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, நல்லவங்களுக்கு உதவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் என்னோட இயல்பும் சரி பண்பும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக திறமையாக பேசின்னு இருக்காரு. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் நல்லா தான் இருக்குது. ஓகேடா, எப்படியோ ஒன்று சிறப்பாக சந்தோஷமாக இருந்தால் சரி, வாழ்க்கை முழுக்க இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த பிரச்சனையில் எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் இதுன்னு அர்ஜுன் இந்த மாதிரி வராருன்னு சொல்லிட்டு அவங்க வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வக்கீலுக்கு பயம் ஆயிடுது ஒரு பக்கம். என்னது அர்ஜுன் வந்தால் இந்த கேஸு செல்லுபடி ஆகுது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரோட வாதாரத்துக்கு திறமைக்கு முன்னாடி நல்லா தூசிக்கிட இல்லை, அதை ஃபஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் ஸ்ட்ராங் எவிடன்ஸ், போலி எவிடன்ஸ் எதனா ரெடி பண்ணுங்கள். அதெல்லாம் உடச்சி வெளியே வரத்துக்கு ஒரு 4-5 மாதம். அதுக்குள்ளே நீங்கள் வெண்பாவை ஒரே அடியாக உங்கள் பொண்ணு கூட ஃபாரின் அனுப்பிச்சி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் காலம் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வெண்பா மனசை மாற்றிட்டா உங்களுக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. ப்ராக்டிக்கலாக வச்சா கஷ்டம் தான். பார்ப்போம் என்னென்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. எல்லாமே நல்லபடியாக நடந்துடும் சொல்லிட்டு அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஒரு பக்கம் நம்ம போவோம். வேறு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம். வாழ்க்கையில் நம்மளுக்கு
சந்தோஷன்றது எப்பயாவது ஒரு டைம் தான் வரும். அதை நாம் பயன்படுத்திக்கிட்ட பொறுத்து தான் இருக்குது. அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அந்த விதத்தில் தான் இருக்குது. சரி, ஓகே நண்பர்களே, இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஜெயிலேருந்து கதறி அழுதுன்னு இருக்காரு. என் பொண்ணை பார்க்க முடியல, என் பொண்ணு என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தெரியல, சாப்பிட்டாலா இல்லைன்னு தெரியல. அது போலவே வெண்பாவும் சாப்பிடாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா ஒரு பிள்ளையும் ஒரு அப்பாவும் பிரித்து இந்த மாதிரி ஒரு பக்கம் பாவம் பண்ணுறாங்களே, இதெல்லாம் பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே ஒரு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியில் நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் தள்ளப்பட்டு இருக்கோம். சரி, பார்த்துக்கலாம், எவ்வளவோ பார்த்துருச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சகஜமாக நாமளும் எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.